இந்த சஃபரிங், அதாவது இந்த கஷ்டமான விஷயங்கள், இந்த சாபங்கள்லாம் நமக்கு எது மூலமா தான் வருதுன்னா, இந்த நன்மை தீமை அறிகிற அறிவு மூலமா தான் வருது. இப்போ பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு. 400 வருஷம் அடிமையா இருந்த எகிப்துல இருந்து வெளியில வந்த இஸ்ரேல் மக்கள் சொல்றாரு, நீங்க போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை நீங்கள் போய் சுதந்திரிச்சுக்கோன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், நீ போய் சுதந்திரிச்சுக்கோன்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, 12 பேர் வேவு பார்க்க போனாங்க. அதுல 10 பேர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர் மட்டும்தான் இல்ல நம்ம அதை சுதந்திரிக்கலாம் சொன்னாங்க. 2 பேருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இவங்க 2 பேரும் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் சொன்னாரும் செய்வார்னு சொல்லி ஆண்டவர் மேல ரெஸ்ட்ல இருக்காங்க. ஆனா இவங்க யாருமே என்ன பண்ணல, ஆண்டவரை நம்பல. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாரும் உள்ள போயிட்டு அந்த நன்மை தீமை அறிகிற அறிவு மூலமா வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, அங்க எல்லாம் ஏகப்பட்ட ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அங்க இருக்கிற பட்டணங்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, அவங்களுக்கு கண்களுக்கு நாங்க என்னவா தெரியும், வெட்டி கிளி மாதிரி தெரியும் சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எடுக்காம இவங்க பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்த ஒவ்வொருத்தங்களையும் யூடியூப்ல பாக்குறவங்களையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நாங்க வரவேற்கிறோம். ஸோ இந்த கான்ஃபரன்ஸை வந்து ஒரு ஆராதனை மூலமா நம்ம கடந்து போகலாம். நம்மளுடைய தேவன் வந்து நம்மளுடைய காண்கிற தேவனா இருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய கண்களை வந்து அவருக்கு நேரா ஏறெடுப்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாருமே நீங்க என் கூட சேர்ந்து பாடுங்க. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, என்ன கடங்கால் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கால் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். அப்பா நன்றிப்பா, எங்களோட கண்களை உமக்கு நேரா நாங்க ஏறெடுக்கிறோம்ப்பா. அப்பா இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த நேரத்துல எங்களை நீங்க ஒன்னா இணைத்ததுக்காக நன்றிப்பா. உங்க பிரசனம் இந்த இடத்துல இருக்கிறதுக்காக நன்றிப்பா.
அப்பா, எங்க கூட நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தைய நீங்க வைகேஷ் மூலமா நீங்க எங்க கூட நீங்க பேச போறதுக்காக நன்றிப்பா. அவனை நான் உங்க கரத்துல தரேன்ப்பா. அப்பா, அவனோட நாவுல உங்க ஜீவன் இருக்கிறதுக்காக நன்றி. அவன் மூலமா நீங்க எங்க கூட பேச போறதுக்காக நன்றிப்பா. அப்பா, அவன் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. அப்பா, அது எங்க இருதயத்துக்குள்ள போகும்போது அது 30, 60, 100 மடங்காகவும் பலன் தரட்டும்பா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பிதாவே. இந்த நாளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல நீங்க எங்களோடு பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ஆகாரமா இருக்குதுப்பா. உங்களுடைய வார்த்தை விதையா இருக்குது. அது எங்களுடைய நிலமாகிய இருதயத்துல அது விழுந்து அது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய், ஷலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இன்னொரு கான்ஃபரன்ஸ் மூலமா உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இது வரைக்கும் வந்து நம்ம நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். கான்ஃபரன்ஸ் மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? ஒர்க் பண்றீங்க. உங்க இருதயத்துல நீங்க என்ன பண்றீங்க? அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லி நம்புறேன். அது வந்து என்ன பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அந்த அந்த கான்ஃபரன்ஸ் மட்டும் வந்து பார்த்தோட விடாம அந்த வார்த்தையை எடுத்து அதை என்ன பண்ணுங்க, ஃப்ரீ டைம்ல அதை வந்து ஒர்க் பண்ணுங்க. உங்களுடைய மைண்ட்ல வச்சு அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதை எடுத்து ஆண்டோடைய வார்த்தையை நீங்க எடுத்து நீங்க உங்க இருதயத்துல வச்சு ஒர்க் பண்ணும்போது அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பலன் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுக்கும் உங்க லைஃப்ல. அதோட இம்பாக்ட் கண்டிப்பா தெரியும். ஓகேவா? இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம்னா அங்க நம்ம ஒர்க் பண்றத அந்த ஸ்கூல்ல கத்துக் கொடுக்கறத எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அது நம்ம லைஃப்ல வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. அதே மாதிரிதான் நீங்க ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்து நீங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறீங்க. இந்த லைவ்ல அட்டன் பண்றவங்களும் சரி, இல்லைன்னா யூடியூப்ல பாக்குறீங்களாலும் சரி, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஒரு டைம் இந்த இடத்துல நீங்க விதைக்கிறீங்க. ஸோ ஆண்டவர் அதை கனம் பண்ணுவாரு. அதை அப்படியே விடாம என்ன பண்ணுங்க, உங்க இருதயத்துல வச்சு அந்த வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் அது கண்டிப்பா கொடுக்கும். ஒரு பாசிட்டிவான இம்பாக்டா கொடுக்கும். அதே மாதிரி போன வாரம் நம்ம பார்த்த அந்த பலி செலுத்துறது அப்படி பார்க்கும்போது சில பேர் வந்து கொஞ்சம் புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப திரும்ப அந்த வீடியோ பாருங்க. திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் உங்களுக்கு வேற வேற டைமென்ஷன் என்ன பண்ணும், அது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, எனக்கு ஒரு செர்மன் நான் கேட்கிறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் புரியலன்னா என்ன பண்ணுவேன், அந்த வீடியோ நான் திரும்ப திரும்ப கேட்கும்போது வேற வேற டைமென்ஷன் வந்து எனக்கு என்ன பண்ணும், புரிய ஆரம்பிக்கும். வேற வேற விதமான வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். ஒரே பைபிள் தான் எல்லார் கையில இருக்குது. அப்படித்தானே? ஸோ இப்போ வந்து எபிரேயர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எபிரேயரை வச்சு நிறைய பேர் நிறைய விதமா பேசுறாங்க. நிறைய சர்மன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமென்ஷனா உங்களுக்குள்ள என்ன என்ன பண்ணும், கொண்டு போகும். ஸோ நம்ம வீடியோ வந்து நீங்க கான்ஃபரன்ஸ் ஒரு தடவை பாக்குறீங்கன்னா அது என்ன பண்ணுங்க, திரும்ப திரும்ப அது பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இன்னும் நல்லா அது புரியும். பேதுரும் நிறைய இடத்துல எழுதியிருக்கிறாரு, பவுலும் நிறைய இடத்துல எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா, எழுதினவைகளே எழுதுறது வந்து எனக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை, ஆனா அது உங்களுக்கு என்னவா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும்னு சொல்றாரு. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அதை பத்தி இன்னும் நிறைய டவுட் இருந்தா நீங்க திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கண்டிப்பா புரியும். ஸோ அதே மாதிரி இந்த நம்ம வரிசையா நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கறது எல்லாமே எந்த மாதிரி தான் இருக்குன்னா, நம்ம லைஃப்ல ப்ராக்டிக்கல் அதை அப்ளை பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதை எடுத்து நம்ம வாழ்க்கையில ஒர்க் பண்ணி அதுல ரிசல்ட் பார்க்குற விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இளைப்பாறுதல் குறித்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம ரெஸ்ட்ல இல்லை. ரெஸ்ட்ன்னு ஒரு இடத்துல இல்லாம இருக்காம நிறைய விஷயங்கள் பண்றதுனாலதான் என்ன ஆகுதுன்னா, நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம உள்ள போயிட்டு இருக்கிறோம். நிறைய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருக்குது. நம்ம வாழ்க்கையில முக்காவாசி பிரச்சனை காரணமே என்னன்னா, நம்ம வந்து இளைப்பாறுதல் இல்லை. ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருச்சாரு. அது இல்லாததுனாலதான் நம்ம என்ன பண்றோம், நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கிறோம். இளைப்பாறுதல் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இளைப்பாறுதல் அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான கிறிஸ்டியன் லைஃப்ல நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பேசிக்கா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ரட்சிப்பு. ஓகேவா? இன்னைக்கு நான் வந்து ஹிந்துல இருந்து நான் வந்திருக்கிறேன்னா, பொதுவாக எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க வந்து ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
ஸோ ரட்சிக்கப்பட்டீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அதுக்கு ஒரு அப்போ அவங்ககிட்ட நம்ம ரட்சிப்புனா என்னன்னு கேட்டா, அவங்களுக்கே என்ன பண்ணலாம் சரியா பதில் தெரியல. அந்த மாதிரி இன்னைக்கு நெறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்றோம். ஆனா ரட்சிப்புனா நமக்கு என்னன்னே தெரியல. ஸோ ரட்சிப்பு நமக்கு என்னன்னு தெரியணும். அது நமக்கு புரிஞ்சாதான் அடுத்து ரெஸ்ட்னா நமக்கு என்னன்னு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரட்சிப்புனா நம்ம என்னன்னு பார்ப்போம். அ அப்போஸ்தலர் 16:31 போடு. அண்ணா இருக்குல்ல. ரீட் பண்ணு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஸோ ஓகே. இந்த இடத்துல வந்து அப்போஸ்தலர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன பண்ணுவீங்க? ரட்சிக்கப்படுவீர்கள். ஸோ இந்த ரட்சிப்புங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்துல இருந்து அவங்கள மீட்டெடுக்கிறது. அதாவது ரட்சிப்புங்கிறது என்ன அர்த்தம்னா, அது வந்து 2 கான்செப்ட் இருக்கு. ஒண்ணு பொதுவான கான்செப்ட்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பர்ட்டிகுலரா ஒரு விஷயம் சொல்லியிருக்குது. அந்த பொதுவான கான்செப்ட் என்னன்னா, இந்த ஆதாம் பண்ண பாவத்தின் நிமித்தம் எல்லாருமே ஹோல் வேர்ல்டு என்ன ஆயிட்டு, ஹோல் கிரியேஷனுமே ஒரு பாவத்துல விழுந்துட்டு. ஸோ அந்த பாவத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை ரட்சிக்க கூட்டு வந்திருக்கிறாரு. இன்னொன்னு நமக்கு தனிப்பட்ட சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சஃபர் ஆயிட்டு இருக்கோம். அந்த விஷயத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தங்க இருக்கிறாங்க. அதாவது 13 வருஷமா அவங்களுக்கு என்ன இருக்கு, ரத்தப்போக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு இப்போ ரட்சிப்பு எதுலதான் தேவை? அந்த ஒரு விஷயத்துல, அந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல இருந்தா அவங்களுக்கு ரட்சிப்பு தேவைப்படுது. அதே மாதிரி ஒருத்தனுக்கு வந்து பார்வை இல்லாம இருக்கான். அவனுக்கு எதுலதான் ரட்சிப்பு தேவைப்படுதுன்னா, அவனுக்கு பார்வை வேணும். அதுதான் அவனுக்கு ரட்சிப்பு. அதே மாதிரி ஒருத்தனுக்கு வந்து சூமன கையோட இருக்கான், ஒருத்தன் குஷ்டரோகத்தோட வரான். ஸோ எல்லாருக்கும் ரட்சிப்புங்கிறது எதுல இருக்குன்னா, அவங்க எந்தெந்த விஷயத்துல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களோ, எதுல சஃபர் ஆயிட்டு இருக்கிறாங்களோ, அதுல இருந்து அவங்க விடுதலை பெறுகிறதா என்னது ரட்சிப்பு. இது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும். மொத்தமா நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, பாவத்திலிருந்து இந்த ஆதாம் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறான். ஆதாம் அந்த ஒரு விஷயம் பண்ணதுனால நம்ம விருப்பப்பட்டோ படாமையும் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பாவத்துல நம்ம விழுந்திருக்கிறோம். தாவீது அதுதான் மென்ஷன் பண்றாரு. என் தாய் வந்து என்ன என்ன பண்ணாலும் பாவத்தில் கற்பந்தரித்தான்னு சொல்லி சொல்றாரு. சோ நம்ம பிறக்கிறதுக்கு நம்ம கற்பந்தரிக்கும் போது எப்படிதான் கற்பந்தரிச்சு வந்திருக்கோம், பாவத்துல தான் கற்பந்தரிச்சு வந்திருக்கோம். சோ அந்த இடத்துல இருந்தும் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். நம்மளுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். சோ நாளைக்கு யாராவது உங்ககிட்ட வந்து ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்கும்போது, ஆமா நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த விஷயத்துல நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அந்த இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவ நான் விசுவாசிக்கும் போது நான் ரட்சிக்கப்பட்டேன், அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்னை விடுதலை பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இது ஏன் இன்னைக்கு ஏன் இந்த இளைப்பாறுதலை பத்தி நான் பேசும்போது ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரட்சிப்பை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ரட்சிப்புன்னு இருக்கு. இந்த ரட்சிப்போட ஃபைனல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இளைப்பாறுதல். அதாவது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பார்த்தோம், அந்த குருடன் பார்த்தோம், அந்த குஷ்டரோகம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சஃபரிங்ல அவங்க இருந்தாங்க. ஒரு பாரத்தோட ஒரு விஷயத்த அவங்க கேரி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? அந்த இடத்துல இருந்து அவங்க விடுதலை ஆகும்போது ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஓகேவா? அந்த ரெஸ்ட்டுக்குள்ள அவங்க என்டர் ஆகுறாங்க. ஸோ அதனாலதான் என்ன பண்ணோம், ரட்சிப்புனா நம்ம என்ன பார்த்தோம். ஸோ நான் ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரட்சிப்பு இந்த இளைப்பாறுதல் அப்படின்னா என்னங்கிறத குறிச்சு அடுத்தடுத்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம வந்து கொஞ்சம் கண்டினியூவா பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு விஷயத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க, ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு பாண்டேஜ்ல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ பர்சனலா ப்ராப்ளம் இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ சர்ச்சுக்கு போயிருக்கிறீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டிருக்கிறீங்க. அந்த மெசேஜ் கேட்டது மூலமா நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கலாம், அந்த டைம்ல அந்த மூமெண்ட்ல என்ன பண்ணிருக்கலாம், அந்த குறிப்பிட்ட விஷயத்துல இருந்து நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அது என்ன பண்ணிருக்கோம், ஒரு சடனான ஒரு ஆக்டா இருக்கும். அது எப்படி நடந்தது, எப்படி அது எந்த மாதிரி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியாது, சரியா தெரியாது. ஸோ சரியா தெரியாததுனால அடுத்த வாட்டி வேற ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அது நமக்கு என்ன தெரியாது, ஒரு சரியா டீல் பண்ண தெரியாது. அப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, இது எப்படி ஒர்க் ஆச்சு, எப்படி இந்த இடத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன், எப்படி இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை பண்ணாருங்கிறது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் டீப்பா உள்ள போய் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதுதான் நம்ம அடுத்தடுத்து வர காரியங்களை நம்ம லைஃப்ல நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சர்ல வர பிரச்சனைகளை ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், எதிர்கொள்ளலாம். அதனாலதான் இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிச்சு நான் அடுத்தடுத்து கண்டினியூவா பேசலாம் சொல்லி இருக்கிறேன். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம முதல்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது. ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா சொல்யூஷன் தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம். சொல்யூஷன் தேடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி நம்ம அட்ரஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதாவது பற்றாக்குறை இருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து காசு இல்ல, காசு இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிடுவேன், என்னுடைய பிரச்சனை எல்லாம் சரியா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு கையில காசு கொடுக்கும்போது தான் தெரியும் அந்த பிரச்சனை வந்து என்ன ஆகும், இன்னும் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதானே? அதாவது காசு இல்லாத நேரத்திலேயே உங்களுக்கு கடனோ இல்லைன்னா பற்றாக்குறை இருக்கும்போது காசு இன்னும் அதிகமா வந்ததுன்னா என்ன பண்ணப்படும், இன்னும் அந்த கடனை வந்து இன்க்ரீஸ் ஆகுதாகும். ஸோ ப்ராப்ளம் என்ன இல்லைன்னா பணம் இல்லாதது வந்து பிரச்சனை கிடையாது. நம்முடைய ப்ராப்ளம் என்னன்னா
ஃபைனான்ஸை நம்ம என்ன பண்ண தெரியல, சரியா மேனேஜ் பண்ண தெரியாதனால தான் இந்த மாதிரி பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ அப்போ ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம முதல்ல அட்ரஸ் பண்ணணும். சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த இலைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாம இருக்கிற காரணம், மெயினான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் எடுத்து 3:17-19. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல என்ன சினாரியோ நடக்குன்னு நம்ம பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஆதாம் வந்து அந்த விளக்கின ஆண்டவர் வந்து இதை புசிக்க கூடாதுன்னு சொல்லி விளக்கின நன்மை தீமை அறிகிற அறிவு அந்த பழத்தை அவன் என்ன பண்றான், எடுத்து அவன் புசிச்சிருந்தான். ஸோ அதை அவன் புசிச்சதுனால அவனுக்குள்ள இப்போ என்ன ஆயிட்டுனா நன்மை தீமை அறிகிற அறிவு வந்துட்டு. ஸோ அது வந்தவொடனே அவனுக்கு என்ன ஆயிட்டுனா நிறைய எல்லா விதமான சாபங்கள் என்ன ஆயிட்டு அவன் மேல வர ஆரம்பிச்சு. ஸோ இதை பார்த்து எல்லாரும் என்ன நினைச்சுறாங்கன்னா, ஆண்டவர் தான் ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, சபிச்சிட்டாருன்னு நினைப்பாங்க. ஸோ அங்க அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, நீ அந்த பழத்தை புசிச்சதுனால இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் உண்டாகும். அதாவது கரண்ட்ல போய் கைய வைக்காத, உனக்கு ஷாக் அடிக்கும்னு சொன்னா எந்த மாதிரி சொல்றாங்களோ அது வந்து அப்புறம் நம்ம கரண்ட்ல போய் கைய வச்சுட்டு ஷாக் அடிச்சோன்னே இவர் என்ன சபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாதா? ஸோ அந்த மாதிரி ஒரு காரியம் தான் அது. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த பழத்தை நீ புசிச்சதுனால உனக்கு சில விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இந்த இடத்துல சொல்றாரு. பூமி வந்து உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஸோ இதுதான் இன்னைக்கு பேசிக்கா நம்ம வாழ்க்கையில இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். நம்ம ரிலேஷன்ஷிப்லயா இருக்கலாம், நம்ம பிசினஸ்லயா இருக்கலாம், நம்ம ஃபைனான்ஸ்லயா இருக்கலாம், இல்லை நம்ம எஜுகேஷன்ல இருக்கலாம், நம்ம ஜாப்லயா இருக்கலாம். நிறைய விதமான நம்ம என்ன பண்றோம், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனைங்கிறத தாட்டி சஃபரிங்கை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதோட வருத்தத்தோட அதை பலனை நீ என்ன பண்ணுவ, புசிப்ப. ஸோ இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ண முடியல. ஓகேவா? அதுக்கு காரணம் வந்து இதுதான். அதாவது ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால ஒரு ஹோல் ஹியூமானிட்டிக்கும் நம்ம அதை சூஸ் பண்ணு, நம்ம வந்து விருப்பப்பட்டு சூஸ் பண்ணாமே அது நமக்குள்ள இன்பில்டா நம்மளுடைய டிஎன்ஏ வழியா வந்துட்டு, அதுதான் வருத்தத்தோட அந்த பலனை நம்ம புசிக்கிறது. இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க, நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க, அது என்ன பண்ணல, சரியா போக மாட்டேங்கி லாஸ் வருது, இல்லைன்னா நிறைய இடத்துல கடன் ஆயிட்டு, இல்லைன்னா நீங்க ஒரு விவசாயம் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு விதையை விதைக்கிறீங்க, இல்லைன்னா அது வந்து ரொம்ப மழை பெஞ்சு அந்த பயிரெல்லாம் கெட்டு போயிருது, இல்லைன்னா ரொம்ப காத்தடிச்சு அதெல்லாம் நாசமாயிருது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு பாருங்க. நம்ம ஜாப்ல வந்து நம்ம கூட இருக்கவங்க வந்து நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஜாப் வந்து ஒரு பெர்மனண்டா இல்லாம ஒரு இன்செக்யூராவே நம்ம பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்போம் பாருங்க. அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, வருத்தத்தோட அதன் பலனை நம்ம புசிக்கிறது. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்லயும் என்ன இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. ஹஸ்பண்டோட ப்ராப்ளம் இருக்கு, குழந்தைங்களோட ப்ராப்ளம் இருக்கு, இல்லைன்னா சுத்தி இருக்க சொந்தக்காரங்களோட நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் அது எல்லாம் இங்க இருந்து வருது. அது எதுல இருந்து வருதுன்னா நன்மை தீமை அறிகிற அறிவு. ஸோ நீங்க இந்த நன்மை தீமை அறிகிற அறிவுல நீங்க இருந்து இன்னும் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கண்டினியூவா இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். ஸோ நம்ம நிறைய நேரம் பார்த்துருப்போம். நம்ம நிறைய விஷயங்கள் காரியங்கள் என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டே இருப்போம். பண்ண என்ன பண்ணாதுன்னா அதுல பலனே இருக்காது. அது வந்து முள்ளும் குறுக்கும் தான் முளைச்சிட்டே இருக்கும். இப்போ எனக்கு எக்ஸாம்பிள், நான் ஆண்டவருக்கு உள்ள வராத வரைக்கும் எனக்கு எப்படிதான் இருக்குன்னா, நான் எதெல்லாம் தொடுறேனோ அது எல்லாம் என்ன பண்ணிடும், இல்லாம போயிடும். அது வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து டைப் ரைட்டிங் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைப் ரைட்டிங்ல நான் வந்து எத்தனை வாட்டி எக்ஸாம் எழுதணும், எல்லா வாட்டியும் நான் ஃபெயில் ஆகி தான் போயிட்டு இருந்தேன். அது ஏன் டைப் ரைட்டிங் சொன்னா, அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அது ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா அது அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது ஏதாவது ஒண்ணு மாறி நம்ம போட்ட எஃபர்ட்லாம் வீணா போய் என்ன பண்ணிடுது, அது ஒண்ணும் இல்லாம போயிருது. ஸோ அப்படி 2 எக்ஸாம் எழுதுனா 2 எக்ஸாம் அப்புறம் ஃபுல்லா 2மே பாஸ் ஆகல. அப்புறம் அது பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி என்ன பண்றோம்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் என் லைஃப்லயும் இருந்திருக்கு. அதே மாதிரி உங்க லைஃப்லயும் என்ன பண்ணலாம், இருந்துக்கலாம். நம்ம நிறைய எஃபோர்ட் போடுவோம், தூங்காம என்ன பண்ணுவோம், கண் முழிச்சு நிறைய வேலை பார்த்துருப்போம். ஆனா அது எதுவுமே என்ன பண்ணாது, பலன் கொடுக்காது. ஸோ இது எல்லாமே நன்மை தீமை அறிகிற அறிவுல இருந்து வர்ற ஒரு விளைவுகளா இருக்குது.
ஸோ இது எப்படிதான் நம்ம லைஃப்ல சரி பண்ணணும் அப்படின்னா, இளைப்பாறுதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது, ஆண்டோடைய இளைப்பாறுதல் நமக்கு பிரவேசிக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், சரி பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த சஃபரிங், அதாவது இந்த கஷ்டமான விஷயங்கள், இந்த சாபங்கள்லாம் நமக்கு எது மூலமா தான் வருதுன்னா, இந்த நன்மை தீமை அறிகிற அறிவு மூலமா தான் வருது. இப்போ பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு. 400 வருஷம் அடிமையா இருந்த எகிப்துல இருந்து வெளியில வந்த இஸ்ரேல் மக்கள் சொல்றாரு, நீங்க போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை நீங்கள் போய் சுதந்திரிச்சுக்கோன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், நீ போய் சுதந்திரிச்சுக்கோன்றாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, 12 பேர் வேவு பார்க்க போனாங்க, அதுல 10 பேர் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர் மட்டும்தான் இல்ல நம்ம அதை சுதந்திரிக்கலாம் சொன்னாங்க. 2 பேருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, இவங்க 2 பேரும் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் சொன்னாரும் செய்வார்னு சொல்லி ஆண்டவர் மேல ரெஸ்ட்ல இருக்காங்க. ஆனா இவங்க யாருமே என்ன பண்ணல, ஆண்டவரை நம்பல. ஏன் அப்படின்னா, இவங்க எல்லாரும் உள்ள போயிட்டு அந்த நன்மை தீமை அறிகிற அறிவு மூலமா வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, அங்க எல்லாம் ஏகப்பட்ட ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அங்க இருக்கிற பட்டணங்கள் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, அவங்களுக்கு கண்களுக்கு நாங்க என்னவா தெரியும், வெட்டி கிளி மாதிரி தெரியும் சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை எடுக்காம இவங்க பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமா என்ன பண்றாங்க, அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அது அடுத்தவங்களை என்ன கொண்டு போகுதுன்னா, நம்ம வாசி பார்த்தோம்னா ரா முழுவதும் தூங்காமல் அழுது கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி வருது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை குறித்து நம்ம என்ன பண்றோம், கவலைப்படுறோம். டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை எடுத்து, நன்மை தீமை அறிகிற அறிவுல இருந்து வர்ற இன்ஃபர்மேஷனை எடுத்து நம்ம இருதயத்துல வச்சு அதை ஒர்க் பண்ணி நைட்டு ஃபுல்லா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அழுதுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாதுன்னா நம்ம லைஃப் மாறவே மாறாது. நம்ம எப்போ யோசுவா காலேபு மாதிரி, இல்ல ஆண்டவர் எனக்கு இதுதான் சொல்லியிருக்கிறார், நான் சிச்சுவேஷனை பார்க்க மாட்டேன், ஆண்டவர் சொன்ன எனக்கு அந்த வார்த்தை மட்டும்தான் பார்ப்பேன்னு சொல்லி அதை நம்ம பிடிச்சி ஆண்டவர் விசுவாசி நிற்கும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை மாறும். சோ நம்ம என்ன சொல்றோம், சூழ்நிலை மாறட்டும், நான் என்ன பண்றேன், நான் மாறுறேன், அந்த இளைப்பாறுதலுக்கு வரேன்னு சொல்றோம். ஆனா இளைப்பாறுதலுங்கிறது ஆண்டவர் அப்படி உண்டு பண்ணல. இளைப்பாறுதலுக்கு உள்ள நம்ம வந்தாதான் என்ன பண்ண முடியும், சூழ்நிலை மாறும். ஆண்டவர் வந்து அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் வந்து 6 நாள் உலகத்தை கிரியேட் பண்ணிட்டு எல்லா கிரியையும் முடிச்சு அவரு 7வது நாள் ஓய்ந்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு தான் அது 7வது நாள். ஆனா மனுஷனுக்கு அதுதான் முதல் நாள். ஓகேவா, ஆதாம் வந்து 6வது நாள் தான் படைக்கிறார், 7வது நாள் அவர் வந்து என்ன பண்றாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு. சோ அந்த கால்குலேஷன் படி பார்க்கும்போது மனுஷனுக்கு முதல் நாளே ரெஸ்ட் டே தான். ஆனா இன்னைக்கு பிசாசு வந்து இந்த உலகத்தோட ஐடியாலஜி எப்படி மாத்திட்டானா, நீ 6 நாள் வேலை பார்த்து 7வது நாள் என்ன பண்ணு, ரெஸ்ட் எடு, நீ 6 நாள் வேலை பார்க்கறதே இந்த 7வது நாள் ரெஸ்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே என்ன பண்றான், தலையில மாத்தினான். ஆனா ஆண்டவரோட சிஸ்டம் என்னன்னா, நீ அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிற பாரு, அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுல இருந்து நீ 6 நாளும் ஒர்க் பண்ணணும். சோ அந்த ரெஸ்ட்ல இருந்தா அந்த ஒர்க் வரணுமே தவிர ஒர்க் பண்றதுக்காக நம்ம ரெஸ்ட் எடுக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அதையும் மாத்தி என்ன பண்றாங்க, 7 நாள் வேலை பாருங்க, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பாருங்கன்னு சொல்லி அது டோட்டலா ஆண்டவருடைய அந்த சிஸ்டம்க்கு என்ன பண்ணிருக்கு, அகெயின்ஸ்டா மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. நன்மை தீமை அறிகிற அறிவுல நீங்க வெளியில வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க பிரவேசிங்க. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு குறித்த ஒரு சித்தமா இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் வரும்போதே உங்களுக்கு என்ன சொல்ல, இந்த ஒரு சுவிசேஷத்தை, இந்த ஒரு குட் நியூஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு வரேன். ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க வந்து இளைப்பாறுதல் இருக்கணுங்கிறத அவர் விரும்புறாரு. ஓகேவா, நீங்க இளைப்பாறுதல இருந்து ஒரு விஷயம் பண்ணணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. நீங்க வந்து பரபரன்னு அங்க ஓடி இங்க ஓடி அப்படி பண்ணுங்கிற அவர் விரும்பல. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் வந்து நீங்க இளைப்பாறுதல இருக்கணுங்கிறத அவர் விரும்புறாரு. உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் வந்து எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஸோ சிலுவையில் அதுதான் ஜீசஸ் சொல்றாரு, இட் இஸ் ஃபினிஷ்ட். எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், நான் முடிச்சிட்டேன். நீ இனிமே என்ன பண்ணு, என்னுடைய இளைப்பாறுதல பிரவேசிங்கிறத ஆண்டவர் நமக்கு ஒரு இன்விடேஷன் வைக்கிறாரு. சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு வசனம் நான் வாசிப்போம். இது மத்தேயு 11வது அதிகாரம் 28ல இருந்து 30 வரைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஓகே, இந்த வசனத்தின் மூலமா பார்த்தோம், ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, நமக்கு ஒரு இன்விடேஷன் வைக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சோ அவர்கிட்ட ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. அந்த இளைப்பாறுதலுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கன்னு சொல்லி அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு இன்விடேஷன் வைக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, அவர்
அந்த அந்த இன்விடேஷன் வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கல, இல்லைன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு அவர் சொல்லல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விஷயத்த அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இளைப்பாறுதல் அப்படிங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உண்டான ஒரு காரியமா இருக்குது. ரட்சிப்புங்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு உண்டான ஒரு காரியமா இருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ரட்சிப்பு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிட்டு உண்டாயிட்டு. ஆனா என்னோட 18வது வயசுலதான் நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன், ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறேன். ரட்சிப்பு எனக்கு வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு ரட்சிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து ஒரு சமாதானம் இருக்க மாட்டேங்குது, நம்ம எது பண்ணாலும் ஏன் வந்து அது ப்ராஸ்பர் ஆக மாட்டேங்குது, அதுல எந்த ஒரு பலனும் நம்ம பார்க்க முடியல, லைஃபுக்கு என்னதான் வேல்யூ இருக்கு, அதோட பர்பஸ்ன்னு சொல்லி நிறைய யோசிக்கும் போது தான் நான் இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலியில தான் வந்திருக்கேன். ஸோ 18வது வயசுல என்ன பண்றேன், ஆண்டவரை நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுட்டு அன்னைக்கு தான் என்ன பண்றேன்னா, எப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை நான் ஏத்துக்கிறேனோ அன்னைக்கு தான் நான் என்ன பண்ணேன், ரட்சிக்கப்பட்டேன். ஸோ நான் அன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிறதுக்காக ரட்சிப்பு அன்னைக்கு தான் உண்டாச்சுன்னு அர்த்தம் இல்லை. ரட்சிப்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உண்டாயிட்டு. அது நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது, அது இங்க தான் இருக்குது. ஏன்னா ஹெவன்லி கிங்டம் இங்க தான் இருக்குது. ஆனா நம்ம என்னைக்கு அதை உணர்றோமோ, நம்ம என்னைக்கு அதை வாஞ்சிக்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆக முடியும். ஸோ அதுதான் ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்ட சொன்னாரு, காணான அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அதை சுதந்திரிச்சுக்கோங்க சொல்லாரு. அதே மாதிரிதான் இந்த இளைப்பாறுதல் அப்படிங்கிறது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு ஃப்ரீயா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஸோ அது உங்க முன்னாடிதான் இருக்குது. அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஸோ அது எப்படி சுதந்திரிக்கலாம் அப்படிங்கிறத நான் வாசிக்கிறேன். அதுக்கான ஒரு ஒரு பிராக்டிக்கலா பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை நான் என்ன பண்றேன் உங்கள்கிட்ட இன்னைக்கு கொடுக்குறேன். இந்த வாரம் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஒர்க் பண்ணுங்க. அதை நீங்க அது மூலமா ஒர்க் பண்ணும்போது உங்க லைஃப்ல என்ன பண்ணப்படும், ஒரு ஃப்ளோ நீங்க வர்றதை நீங்க சொல்லி கண்டிப்பா பார்க்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளும் யோசனைகளையும் வகைக்கத்தக்கையும் இருக்கிறது. அதாவது இந்த எபிரேயர் 4வது வசனம் இருக்கு பாருங்க, 4வது அதிகாரம், இது வந்து ஃபுல்லாவே இளைப்பாறுதலை குறித்து தான் பேசிட்டு வராரு. இளைப்பாறுதலை குறித்து பேசிட்டு வரும்போது அவர் இது சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குதான். அதாவது நீங்க வந்து எப்படிதான் இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியும் அப்படின்னா, ஆண்டோடைய வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணி மட்டும்தான் போக முடியும். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றேன்னா, அதாவது ஆண்டோடைய வார்த்தை வந்து உங்களுடைய இருதயத்தின் யோசனையும் நினைவும் கூட என்ன பண்ணுது, அது பிரிக்கத்தக்கதா இருக்குது. சோ அந்த வார்த்தை தான் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நன்மை தீமை அறிவு இருக்கு பாருங்க, அதையும் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற சமாதானத்தையும் அது என்ன பண்ணும், பிரிக்கத்தக்கதா இருக்குது. ஸோ ஆண்டோடைய வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டோடைய வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்க மெடிடேட் பண்ணும்போது என்ன பண்ணப்படுவீங்கன்னா, நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பீங்க. அதாவது உங்களுக்கு இப்ப வந்து ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் போட்டிருக்கு, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. குணமாவீர்கள் போடல, குணமானீர்கள். ஸோ அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும்போது அதுதான் ரியாலிட்டி, அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை நீங்க எடுத்து அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள வச்சு நீங்க என்ன பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் மெடிடேட் பண்ணும்போது இளைப்பாறுதல் ஃபர்ஸ்ட் வரும். ஒரு ரெஸ்ட்டுக்குள்ள ஓகே இதை நான் பிலீவ் பண்றேன்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம் முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போவீங்க, ஒரு சமாதானத்துக்குள்ள போவீங்க. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும், உங்க பாடியில ரெஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து எங்களுடைய ஃபைனான்ஸை குறித்து நான் வந்து கவலைப்பட்டிருக்கேன். ஸோ கவலைப்பட்டு நிறைய அழுதும் போதெல்லாம் என்ன பண்ணல, அந்த ஃபைனான்ஸ் மாறவே இல்லை. ஓகே, நான் ஆண்டோடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8:9 எழுதியிருக்கிறபடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு நம் நிமித்தம் என்ன பண்ணாரு, தரித்திரம் ஆனாரேன்னு சொல்லி அந்த வசனத்தை நான் எடுத்து என் வாழ்க்கை என்னோட இருதயத்துல வச்சு நான் திரும்ப திரும்ப அதை மெடிடேட் பண்ணி அதுல வெளிச்சத்தை நான் பார்க்கும்போது தான் என்ன பண்றேன்னா, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நான் என்ன பண்றேன், நாங்க பிரவேசிக்கிறோம். சோ பிரவேசிச்சதுக்கு அப்புறம் தான் சூழ்நிலை மாறுது. இளைப்பாறுதலுக்குள்ள நாங்க பிரவேசிச்சதுக்கு அப்புறம் தான் சூழ்நிலை மாறுது. சூழ்நிலை மாறினதுக்கு அப்புறம் நம்ம பிரவேசிக்கிறோம் அப்படிங்கும்போது அப்படி நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம், என்ன மாதிரி சூழ்நிலை மாறாலும் நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிங்க, அதுக்கப்புறம் உங்க சூழ்நிலை மாறும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். அதை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வாரம் ஃபுல்லா நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு பொருளாதாரத்திலயா இருக்கலாம், இல்லை எந்த காரியத்திலயா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஒரு பலனை நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, சங்கீதம் 23 எடுத்துக்கோங்க. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரம் இருக்கு பாருங்க. அந்த சங்கீதம் 23வது அதிகாரத்தை நீங்க எடுத்து திரும்ப 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 நீங்க என்ன பண்ணுங்க, படிங்க. அதாவது நீங்க வாயை திறந்து வாசிங்க. நீங்க பேசுறது என்ன பண்ணும், உங்களுக்கு கேட்கணும். ஏன்னா
பேசுறது ஒரு விதமான சென்ஸ், அத நீங்க கேட்கறது அது ஒரு விதமான சென்ஸ். ஸோ எல்லா விதமான சென்ஸையும் இதுல என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. எழுதி பாருங்க. ஓகேவா? நீங்க அத பண்ணும்போது கண்டிப்பா என்ன பண்ணும்னா, அது கர்த்தருடைய வார்த்தை வந்து ஒரு ஆவியின் பட்டயமா இருக்குது. அது கண்டிப்பா உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளையும், யோசனைகளையும் அது என்ன பண்ணுது, வகையறுக்கத்தக்கதா இருக்குது. ஸோ அத நீங்க திரும்ப, 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 திரும்ப உங்க இருதயத்துல வச்சு நீங்க மெடிடேட் பண்ணும்போது, கண்டிப்பா அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணும். ஓகே. உங்க சூழ்நிலை கண்டிப்பா மாறும். நீங்க எந்த மாதிரி சூழ்நிலையும் இருந்தாலும், அது என்ன பண்ணப்படும், நீங்க எதிர்பார்க்கிற முடிவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. இது வந்து இந்த எபிரேயர் 4வது அதிகாரத்திலயும் வந்து இது நம்ம இன்னும் அடுத்த வாரம் இத பத்தி நம்ம மெடிடேட் பண்ணுவோம். ஸோ இதுல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அ பவுல் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்றாரு, எச்சரிக்கை பண்றாரு. என்ன பண்றாருன்னா, ஆண்டவருடைய இளைப்பாறுதல பிரவேசிச்சு அத நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. அதை தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. பிசாசு வந்து எப்படி உங்கள இளைப்பாறுதலருந்து வெளியில கொண்டு வரலாம், ஆண்டவருடைய ரெஸ்ட்ல இருந்து வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு அவன் என்ன பண்றான், ரொம்ப அதுல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா பிசாசு வந்து முதல்ல ஆதாமுக்கு பண்ணது என்னதுதான், அந்த ரெஸ்ட்ல இருந்து வெளியில கொண்டு வந்தான். ஏதேனுங்கிற ஒரு ரெஸ்ட்ல இருந்து இளைப்பாறுதல இருந்து வெளியில கொண்டு வந்தது தான் பிசாசோட முதல் வேலை. அதுதான் அவன் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம இருங்க. தேவனுடைய வார்த்தையில என்ன பண்ணுங்க, அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய பைபிள் படிங்க. உங்க பிரச்சனைக்கு எங்க சொல்யூஷன் பைபிள் இருக்கோ அந்த வசனங்களை என்ன பண்ணுங்க, திரும்ப திரும்ப தேடி படிங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில என்ன பண்ணப்படும், இளைப்பாறுதல் வரும். இளைப்பாறுதல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், உங்க வாழ்க்கையில சூழ்நிலை கண்டிப்பா மாறும். அது மாறாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வரும் நாட்கள்ல இதை பத்தி இன்னும் என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா டீப்பா படிப்போம். ஏன்னா நான் சொன்ன மாதிரிதான், ஒரு விஷயம் வந்து நம்ம டக்குன்னு சில விஷயங்கள் நடக்கும்போது அது அடுத்த தடவை அதே மாதிரி பிரச்சனை வரும்போது நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம டீப்பா எடுத்து அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு, அதை நம்ம எப்படி டீல் பண்ணணும், எப்படி அட்ரஸ் பண்ணணும் நம்ம தெரியும் போது, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி எந்த மாதிரி காரியங்கள் வந்தாலும் ஈஸியா நம்ம வாழ்க்கையில அதை வந்து என்ன பண்ணலாம், சரி பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்னும் வரும் நாட்கள்ல இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அதுவும் இளைப்பாறுதலை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், டீட்டெயில்டா பார்ப்போம். முடிஞ்ச அளவு வந்து எல்லாரும் கம்யூனியன் என்ன பண்ணுங்க, எடுக்க பாருங்க. ஏன்னா அது வந்து ஒரு உடன்படிக்கையோட ஒரு உணவா இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த நான் இத பிலீவ் பண்றேன். இந்த இந்த விஷயத்தோட நான் அக்ரி பண்றேன் அப்படிங்கிறதோட ஒரு நீங்க வந்து என்ன பண்றீங்க, வெளிப்படுத்தி காமிக்கீங்க. ஓகே. எப்படி வந்து நம்ம ஒரு திருமணம் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை, ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போகும்போது, அங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாம வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த திருமணத்துல நான் என்ன பண்றேன், சாப்பிடும்போது எனக்கு இத நான் அக்ரி பண்றேன் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்தி காட்டுறோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். இந்த இந்த மெசேஜ் நீங்க கேட்கும்போது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆண்டவரே இந்த மெசேஜ, இந்த வார்த்தைய, உங்களுடைய வார்த்தைய நான் என்ன பண்றேன், நான் அக்ரி பண்றேன். இதுக்கு நான் எஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு கம்யூனியன் எல்லாரும் எடுக்க பாருங்க. இல்லனாலும் பிரச்சனை இல்ல. அது நீங்க உங்களுக்கு எப்போ தோணுதோ, உங்களுக்கு அத குறிச்ச வெளிச்சம் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா கம்யூனியன் எடுங்க. ஓகே. அ ஓகே. நம்ம வந்து கம்யூனியன் எடுத்துட்டு இந்த கான்ஃபரன்ஸ் வந்து முடிச்சிடலாம். நன்றி இயேசப்பா. உம்முடைய சரீரத்தை நீங்க எங்களுக்கு பெற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எப்படி எகிப்துல அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ, அதே போல எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க. உம்முடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. உம்முடைய சரீரம் எங்களுக்காக பிற்கப்பட்டது. எகிப்துல இருந்து அவங்க பொன்னோடும், பொருளோடும் அவங்க கிளம்பினாங்க. ரட்சிக்கப்பட்ட முதல் நாளே அவங்களுக்கு ஒரு பெரிய செழிப்பை உண்டு பண்ணி தான் நீங்க அவங்கள அனுப்புனீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க. அதே போல இதை கேட்கிற ஒவ்வொருவர் வீட்டிலும் இன்னைக்கு ரட்சிப்பு உண்டாவதாக. ஒரு இளைப்பாறுதல் உண்டாவதாக. அவங்களுக்குன்னு அவங்க அவங்க அவங்களுடைய நீங்க சொன்னீங்க, நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருக்கு மன்னிக்கப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை விசுவாசிக்கிறவர்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் நான் மன்னிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஆமென். நாமத்தினால. உங்களுடைய சரீரத்தை நாங்க பெற்று சாப்பிட்டுக்கிறோம்ப்பா. பிதாவே, எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை நீங்க ஒப்பு கொடுத்ததுக்காக நன்றி. உங்களுடைய ஒரே பேரான குமாரன் எங்களுக்காக கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டீங்க. அநேகருக்காக சிந்தப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்.
தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல யாரெல்லாம் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய சமூகத்துக்கு உங்க சமூகத்தை அவங்க விதைச்சாங்களோ அதற்கான பலனை அவங்க காண பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுங்க. அவங்க அவங்க எந்த விஷயத்தை எதிர்பார்த்து அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்களோ, நெடுநாளாய் காத்து கொண்டு இருக்கிறார்களோ, அது எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு அது ரிலீஸ் ஆகட்டும். அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் ரிலீஸ் ஆகட்டும். அது அவங்க கண்கள் முன்பாக காட்டுங்க. அதை செய்தது நீங்களே என்று காட்டுங்கப்பா. என்று கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க இருதயத்துல விழுந்து 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும்பா. அவங்களுக்கு பிரகாசம் மூலம் அணுக்கண்களை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஷலோம். உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக்கள். நம்ம வந்து போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி பலிகளை பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். ஸோ பலி அப்படிங்கிறது ஒரு காணிக்கைங்கிறது நீங்க ஆண்டவருக்கு ஹானர் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம். அதாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியத்துல இருந்து நீங்க கொடுக்கறது ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்க வந்து கட்டாயத்தின் அடிப்படையும் இல்லை, இல்லைன்னா ஒரு விசனமாயும் இல்லை. அது வந்து உங்க மன விருப்பத்தின்படி நீங்க உற்சாகமாய் ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு காரியம், ஆண்டவரை விசுவாசிச்சு கொடுக்குற ஒரு காரியம். ஆபேலா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஒரு ஏழை விதவா இருக்கட்டும், அவங்க வந்து ஆண்டவர் விசுவாசிச்சு அவங்க என்ன பண்றாங்க, தான் கிட்ட இருந்த பெஸ்ட் எடுத்து ஆண்டவர் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிற காரியத்தை, ஒரு விஷயத்த நீங்க வேல்யூ பண்ற ஒரு விஷயத்த, அது எதுவா வேணாலும் இருக்கலாம், டைமா இருக்கலாம், இல்லைன்னா ட்ரெஸ்ஸா இருக்கலாம், மணியா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், இல்லைன்னா உங்க தோட்டத்துல விளைஞ்ச ஏதாவது ஒரு பொருட்களா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதை என்ன பண்ணுங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு அதை நீங்க தாராளமா கொடுங்க. ஒரு ஒரு சேரிட்டி ஒரு வச்சு நடத்துறாங்கன்னா அந்த இடத்துக்கு அவங்க கொடுங்க. ஸோ இப்படி நீங்க கொடுக்கறது ஆண்டவரை நீங்க கனம் பண்ணி கொடுக்குற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை நீதியின் விளைச்சலா மாத்துவாரு. ஸோ அதே மாதிரி இந்த ஊழியத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும், நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கியூஆர் கோடை நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி உங்களுடைய காணிக்கைகளை நீங்க விதைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து என்ன பண்றோம், இந்த காஷ் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் வந்து வாரம் கூகுள் மீட்ல நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இந்த காஷ் இந்த கான்ஃபரன்ஸ் நீங்க வந்து லைவ்ல வந்து அட்டன் பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியும் இந்த கோடை நீங்க யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், லைவ்ல வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்து யூடியூப்ல இருக்கிறோம். ஸோ யூடியூப்ல என்ன பண்றோம், இந்த கான்ஃபரன்ஸ் வீடியோவை நம்ம அப்படியே யூடியூப் நம்ம போடுறோம். ஸோ அதுல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லயும் நாங்க இருக்கிறோம், தி மார்னிங் ஸ்டார் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பேரு. ஸோ அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு ஃபாலோ பண்ண தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. அங்க வந்து நீங்க எங்களை பர்சனலா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான், உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல மீட் பண்ணலாம். ஷலோம்.